நீண்ட காலமாக இணைந்து செயல்படும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றுமை குறைந்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் சந்தேகம் எழுந்துள்ளது. தேர்தல் முடிவுக்கு முன்பே இந்த மாற்றங்கள் பேசுபொருளாகியுள்ளன. தமிழக அரசியல் மேடை இப்போது ஒரு நுணுக்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. நீண்ட காலமாக இணைந்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. வெளிப்படையாக ஒன்றாக இருந்தாலும் உள்ளார்ந்த ஒற்றுமை குறைந்து வருகிறதா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்து வருகிறது. ஒரே நோக்கத்திற்காக இணைந்த கூட்டணி தற்போது பல திசைகளில் இழுக்கப்படும் நிலையும் தோன்றுகிறது. ஒரு வலுவான கூட்டணியின் அடையாளம் அதன் ஒருங்கிணைந்த கொள்கை மற்றும் ஒரே குரல். ஆனால் இங்கு இரு கட்சிகளும் தனித்தனியாக செயல்படுகின்றன என்ற விமர்சனமும் எழுகின்றது. மேடை பேச்சுக்கள் வரையும் தேர்தல் அறிக்கைகள் முதல் மேடை பேச்சுக்கள் வரை ஒரே கருத்து வெளிப்படாமல் இருப்பது கவனிக்கப்படுகிறது. மக்களுக்கான ஒரே திட்டம் இல்லாமல் தனித்தனி பாதையில் பயணிப்பது கூட்டணியின் நிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய முடிவுகளில் ஏற்பட்ட தாமதங்கள் இருதரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. அதிகார பகிர்வு குறித்து தெளிவான முடிவுகள் இல்லை. கூட்டணியின் உள்ளமைப்பை சீர்குலைக்கும் காரணமாக உள்ளது. பெயரிடுதல் போன்ற எளிய விஷயங்களையும் கருத்து வேறுபாடு உருவாகி இருப்பது ஒருமைப்பாட்டின் குறைபாட்டை வெளிப்படுத்துகிறது. தலைவர்களின் நடத்தை கூட இந்த இடைவெளியை பிரதிபலிக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரே மேடையில் தோன்றாதது, ஒருவரை ஒருவர் குறிப்பதில் தோன்றும் மாற்றங்கள் போன்றவை கூட்டணியின் உறவில் ஏற்படும் மாறுபாட்டை சுட்டிக்காட்டுகின்றன. அதே நேரத்தில் இரு கட்சிகளின் தரப்பில் இருந்து வெளிப்படும் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் விமர்சனங்கள் இந்த உறவில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கின்றன. இதற்கிடையில் எதிரணிகள் தங்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே இலக்கை முன்னிறுத்தி செயல்படும் அமைப்பு என்ற உருவத்தை அவர்கள் உருவாக்க முயல்கின்றனர். இந்த சூழலில் தமிழக மக்கள் முன்னிற்கும் முக்கிய கேள்வி ஒன்று: நிலைத்த மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டணியா அல்லது கருத்து முரண்பாடுகளால் சிக்கிய கூட்டணியா? எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்வு அரசியல் நிலைப்பாட்டை மட்டுமல்ல, வளர்ச்சியின் பாதையையும் நிர்ணயிக்கக்கூடியதாகவே உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமின்றி திமுக ஜெயித்தால் தற்போது எதிர்கட்சி தலைவர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சிகளுக்குள்ளேயே எழப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் மே 4ஆம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 4 முனை போட்டி நிலவும் நிலையில் ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பது உச்சபட்ச எதிர்பார்ப்பாகவே அமைய பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தை பெறும் என பூடகமாக பேசி இருக்கிறார் செல்வ பெருந்தகை. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தன்னுடைய குடும்பத்தினருடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே கொடைக்கானல் சென்று ஓய்வெடுத்து வரும் நிலையில் கொடைக்கானல் சென்றிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்போது செல்வ பெருந்தகையிடம் தேர்தல் பரப்புரையில் ஒரே மேடையில் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்து கொள்ளாதது சர்ச்சையாகவே மாறியுள்ளது. இது தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தங்களுடைய விளக்கம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அது சர்ச்சையையும் கிடையாது, திட்டமிடுதலும் கிடையாது. 5 மாநில தேர்தல் நடைபெற்றது. ராகுல் காந்தியின் இலக்கு மேற்கு வங்கத்திலையும் அசாம் மாநிலத்திலையுமே இருந்தது. தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பார் என்பது தெரியும். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் போட்டி என இருப்பது மேற்கு வங்கமும் அசாமும் தான். கேரளாவிலும் நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகின்றோம். அதே நேரம் அங்கு முன்பு ராகுல் காந்தியும் இப்போது பிரியங்கா காந்தியும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி தேவையில்லை. எல்லாருக்கும் 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது தெரியும். ராகுல் காந்தியுடன் நான் ஹெலிகாப்டரில் சென்றபோது பேசி கொண்டிருந்தோம். அப்போது நீங்கள் எல்லாரையும் மிரட்டி விலைக்கு வாங்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலினை விலைக்கு வாங்க முடியாது. அவர் தமிழ்நாட்டின் குரலாக தலை நிமிர்ந்து நிற்பதாக தெரிவித்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே முதலமைச்சர் ஸ்டாலினின் கூட்டத்தில் கலந்து கொண்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அனைவரும் ஆளுக்கொரு திசையில் பரப்புரை மேற்கொண்டார்கள்.
இன்னும் வெகு விரைவில் பதவியேற்பு விழாவும் இருக்கின்றது. அதில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மல்லிகார்ஜுனா கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை. அப்படி இருந்தால் தேர்தல் பரப்புரையில் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என ராகுல் காந்தி எப்படி சொல்லியிருப்பார்? சொல்லுங்கள் என தெரிவித்திருக்கார். மேலும் பேசிய செல்வ பெருந்தகை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். முதல்வரின் 5 ஆண்டுகள் அயராத உழைப்புக்கு மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். அவரது திட்டங்களுக்கு பரிசாக அதிக வாக்குப்பதிவு கிடைத்துள்ளது. 200க்கும் அதிகமான தொகுதிகளில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். 2வது முறையாக மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார். உளவுத்துறை அறிக்கைகளின்படி என் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது ஏன் என்று வீடியோ ஆதாரங்களுடன் கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் வீடுகளிலையும் இதுபோன்ற சோதனை நடத்தப்பட்டுள்ளது. பாஜக, அதிமுக கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் ஏன் சோதனை நடத்தப்படவில்லை? இது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் மத்திய அரசு யாருக்கு சாதகமாக செயல்படுகிறது என்பது தெரியும். SIR சீரமைப்பு காரணமாக வாக்கு சதவிகிதம் உயர்ந்தது போல கட்டமைக்கப்பட்டு வரும். ஆனால் விளக்கமான வழக்கு பதிவுதான் நடந்துள்ளது. யாருக்காகவும் வாக்கு சதவிகிதம் உயரப்போவதும் இல்லை, உயர்ந்ததும் இல்லை. அதுபோல ஆளும் கட்சிக்கு சட்டப்பேரவைகள் அடுத்தபடியாக அதிக இடங்களை பெற்ற கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து வழங்கப்படுகிறது. மொத்த உறுப்பினர்களில் குறைந்தது 10% இடங்களை பெற்றிருக்க வேண்டும். தமிழகத்தில் குறைந்தபட்சம் 24 MLAக்களை பெரும் கட்சிக்கே சட்டசபை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தும் கிடைக்கப்பெறும். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. அதே சமயம் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 29 இடங்களை வென்ற தேமுதிகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார். அந்த வகையில் இந்த முறை அதிமுக 28 இடங்களில் கூட வெல்ல முடியாது என்றும், எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பதவியில் கூட அமர முடியாது என்றும் கூறியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அதிக சீட்டுகளில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி 24க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெறும் என்ற தனது விருப்பத்தை செல்வ பெருந்தகை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரியப்படுகிறது. அதே நேரம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது சென்னை போன்ற புறநகர் பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் பல இடங்களில் கடுமையான போட்டியை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை உருவாக்கக்கூடிய வாக்கு பிளவு பல தொகுதிகளில் முடிவுகளை மாற்றக்கூடியதாகவே இருக்கும் என நடிகர் ரஜினிகாந்தின் முன்னாள் ஆலோசகரும் பாஜக பிரமுகருமான அர்ஜுன மூர்த்தி சொல்லியிருக்கார். இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.